ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களே, நிறைய கதை அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் இத்தனை நாளைக்கு. ஸோ இந்த வருஷம் முடியறது. ஸோ இந்த வருஷத்தோட கடைசி நாளான இன்னைக்கு நான் புதுசான ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறேன். அதாவது வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஒரு ஏக்கம் இருக்குது. எனக்கு ஆன்மீக பள்ளிக்கு போகணும், ஆன்மீக இது படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பைசா இல்லை, போக முடியல அப்படின்னு நிறைய பேருக்கு வருத்தம் இருக்குது. நான் நிறைய இந்த ஒரு வாரமாக நான் ஆக்சுவலி புதன்கிழமை, தட் இஸ் நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கணும் பெரியவாளோடது. நான் அது போடலை. ஏன்னாக்கா நான் இதுக்கு ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஒரு R&D பண்ணிட்டு இருந்தேன். இது என்னென்னா, எப்படி லைக் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கலாம், லைக் இதை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பலவித எண்ணங்கள். இன்ஃபேக்ட் நான் நேற்றுக்கு 2 வாட்டி ரெக்கார்ட் பண்ணினேன். பட் அது கொஞ்சம் எடுத்த உடனே கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் மாதிரி இருந்தது. ஸோ லைட்டாக ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மெதுவாக பாடத்துக்குள்ளே போகலான்ட்டு. முதல்ல என்னை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இன்றைக்கி வெறும் அறிமுகம் தான், ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன். ஓகே, என்னன்னாக்கா என் பேர் லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன். ஒருத்தருக்கு ஒரு ஆசை, ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? என் மனசுலையும் ஒரு பெரிய ஆசை இருக்குது, ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு. அது என்னன்னா, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் போய் ரீச் ஆகணும். அதுக்கு இந்த யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். ஏன்னாக்கா எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வீட்டிலேருந்து ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருந்துட்டு அட் த சேம் டைம் இந்த மாதிரி எங்களோட பேஷன், இந்த மாதிரி இஷ்டப்பட்டு பண்ணுற வேலை இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரணும். எனக்கு இப்போது கிட்டத்தட்ட ஒரு 700 லெக்சர் கொடுத்தாச்சு. நான் ஆடியோவாக நிறைய, வீடியோவாக கொஞ்சம், அந்த மாதிரி. ஃபேஸ்புக்கில் நிறைய நான் லைவ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம குரு கட்டாக்ஷா ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 70 வீடியோ இருக்குது. அந்த 70 வீடியோவில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆன்மீக விஷயங்கள் இருக்குது. ஆராஸ், சக்ராஸ், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன் தமிழ்லேயும். இஷ்டம் இருக்கிறவங்க அதையும் பார்க்கலாம். முதல் முறையாக நான் யூடியூப்பில் ஆன்மீகம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் என்னை பற்றி நான் சொல்லணும் இல்லையா உங்களுக்கு? ஸோ அதனால் இன்றைக்கி நான் என்னோட ஆன்மீக பயணம் எப்படி ஆரம்பித்து எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே எழுதுகிறேன். மன்னிக்கணும், எனக்கு ஃபுல்லாக தமிழில் எழுத வராது, நான் இங்கிலீஷில் தான் எழுதுகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் யார்கிட்ட படிக்க தெரியாட்டா நீங்கள் வேறு யார்கிட்டையாவது படிக்க சொல்லி கேட்டுக்கோங்க, சரியா? நண்பர்களே, எல்லாரும் ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டு செய்வாங்க இல்லையா? எங்களுக்குலாம் எப்படின்னா, சின்ன வயசுலேருந்து அம்மா பெரியம்மாலாம் என்ன சொல்லி வளர்த்துருக்காங்கன்னா, அன்பு, அப்புறம் நிறைய நல்லது பண்ணணும், நிறைய பேருக்கு உதவி பண்ணணும். இது மட்டும்தான் எங்களுக்கு சாப்பாடை விட அதிகமாக ஊட்டியிருக்காங்க. காரணம் இருக்குது. பேக்ரவுண்ட் என்னன்னா, அம்மா, எங்கள் பெரியம்மா சொல்லி தருவாங்க. என்னன்னா, என்னோட பாட்டி தாத்தா சமையல்காரராக இருந்தார். அவங்களுக்கு 4 பொண்ணு. அப்போ இந்த 4 பேருக்கு சாப்பாடு போடுறதே பெரிய கஷ்டம் இல்லையா? ஸோ அந்த காலத்துலலாம் யாராவது வீட்டுக்கு வேலைக்கு செய்யறதுக்கு வந்தேன்னா பாத்திரம் மட்டும் தேய்ச்சி கொடுத்துட்டு போவாங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க. நான் சொல்கிறது அட்லீஸ்ட் ஒரு 90 இயர்ஸ் முன்னாடி நடந்த விஷயம். ஸோ அப்போ கஞ்சி தான் இருக்குமா குடிக்கிறதுக்கு. அப்போ உங்கள் கேரளா பூர்வீகம் கேரளா. ஸோ அதனால் இந்த பலா மரமோட இலை இருக்கு இல்லையா, அதை ஒரு தொன்னை பண்ணி அந்த இருக்கிற இதுலேயும் அந்த கஞ்சி எடுத்து எங்கள் பாட்டி கொடுப்பாங்களாம், தானம் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த வயசுலேருந்து எங்களுக்கு இந்த தானம் பண்ணணும்,
சாப்பாடு, கல்வி, இரத்த தானம், தனதானம் என்ன முடியுமோ அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணணும்னு நமக்கு சொல்லி வளர்த்ததுனால ஆன்மீகத்து மேலே எப்படி ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பற்றுதல் ஜாஸ்தி. அதாவது நான் தியானம் பண்ண ஆரம்பித்தது 14 வயசில். பட் எனக்கு 20 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுது. ஸோ 20 வயசில் நான் அதை விட்டுட்டேன். கொஞ்சம் 20 to 30 இயர்ஸ் நம்ம ஃபேமிலி லைஃப் இருக்கும் இல்லையா, குழந்தை அது இதுன்னு ஏதோ ட்ரை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் நம்ம அப்போ போட்ட விதை இருக்கு இல்லையா, அது செடியாக ஒரு பூ பூக்கிற டைம் இருக்கும். ஸோ ஒரு 10-12 வருஷம் உடலை போட்டு வருத்தி எடுத்துடுது. என்னன்னாக்கா எங்களுக்கு குழந்தை இல்லை. பட் த திங் இஸ் நிறைய ட்ரீட்மெண்ட் போய் அப்படி போய் ஹெல்த் ஸ்பாயில் ஆகி ஒரு மாதிரி எப்படின்னா அவ்வளோ டீப் ஃப்ரஸ்ட்ரேஷன். இதெல்லாம் உண்மைதான் தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு இழந்தாதான் ஆன்மீகத்துக்குள்ளே வர முடியும்னு. எல்லாம் இருக்கிறவங்க ஹாப்பியாக இருக்கிறவங்களுக்கு இதில் ஃபுல்லாக ஈடுபாடோடு இருக்கவே முடியாது. ஏன்னா மனசு இந்த மாயை எப்பவும் அந்த சைடு இழுத்துன்னு போயிடும். அப்போ இந்த சைடு இருக்கணும்னா அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேணும் இல்லையா? ஸோ எனக்கு தேர் வாஸ் ஒன் டைம் தட் இஸ் இந்த ஆத்மா இந்த உடலை எதுக்கு சூஸ் பண்ணித்தோ அதை நான் பண்ணாததால் எனக்கு ஐ வாஸ் புஷ்ட் இன் டு சிவியர் டிப்ரெஷன். எப்படின்னா இப்போவே சூசைட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டது மனசு. ரொம்ப அப்படி என்ன பண்ணாலும் ஒரு திருப்தி இருக்காது, தூக்கம் இருக்காது, ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிட்டா கூட தூங்க முடியாது அந்த மாதிரி. அப்புறம் ரொம்ப நாள் பெட் ரிடனாக இருந்தேன். இப்படி பல பேக்ரவுண்ட் இருக்குது. இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஒரு மனுஷன் முன்னேறணும், நான் எனக்கு இது வேணும் சாதிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆன்மீகம்ங்கிறது சும்மா என்னெல்லாமோ பேசுகிறான், எதோ டைலாக் அடிக்கிறான், அவங்கவுங்க என்னெல்லாமோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. ஆன்மீகம்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இறை அருளாலும் குரு அருளாலும் ஒரே ஜென்மத்தில் எனக்கு பல குருமார்கள் கீழே வரக்கூடிய பாக்கியம் இருந்தது. என் கணவர் எப்பவும் கேட்பார், இப்படி நீ படிச்சுட்டே போறியே நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாரு ராதர். நான் சொல்லுவேன், ஐயோ எனக்கு தெரியாதுங்க, இது பகவான் கொடுக்குற இது. எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் படிக்கிறேன், அப்புறம் மனசு சொல்லும் போகணுன்னு அப்போ நிறுத்திடுவேன், கவலைப்படாதீங்கன்னு. ஆனால் நம்ம படிப்பு நிறுத்த முடியுமா என்ன? முடியவே முடியாது. நமக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ இருக்கு கற்றுக்க இல்லையா? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஸோ இப்போ நான் என்னன்னா மெயினாக இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இந்த ஆன்மீகத்துக்கு வரத்துக்கு. நிறைய சர்வீஸ் சின்ன வயசுலேருந்து பண்ணதுனால மனசு எப்பவும் நிறைய சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் நான் இது பண்ண ஆரம்பித்தேன். பல பேருக்கு ஒரு ஏக்கம் இருக்குது, என்னென்னா நிறைய வீடியோ இங்கிலீஷில் வருதுங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க, தமிழில் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. நான் ஒரு அகாரப்பள்ளி தியான பீடம்னு ஒரு இடத்துல ஓம்காரவாசி யோகம் தீட்சை எடுத்து அங்கே கொஞ்சம் வருஷம் இருந்தேன். இப்போ டெய்லி லெக்சர் கொடுப்பேன். அப்போ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, லக்ஷ்மி கண்ணு தமிழில் சொல்லுடா. தமிழ் தான் அங்கே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனே தமிழ் தான். ஏன்னா அது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எல்லா கண்ட்ரிலேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ நாங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணோம்னா எல்லாருமே ஒரு இதுவாக வச்சு தமிழில் தான் லெக்சர் கொடுப்போம். அப்போ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, லக்ஷ்மி கண்ணு தமிழில் சொல்லித்தாடா அப்படின்னு. அப்போ அதில் தான் எனக்கு ஒரு குரு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் மலேசியாவிலேருந்து. அவர் சொன்னார், அம்மா மரியாதையாக அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க அவங்கெல்லாம். இப்போ அம்மா நீங்கள் லெக்சர் கொடுங்கம்மா அப்படின்னு. நான் சிரித்தேன் நல்லா. ஐயோ சும்மா ஏதோ தத்துப்புத்து வளர்கிறதுக்கு தான் லெக்சர்லாம் நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு. இல்லை உங்களால் முடியும், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஷேகர் ஐயான்னு ஒருத்தர் சொன்னார். என்றைக்கும் நான் அவரை மறக்க மாட்டேன். ஏன்னா கடவுள் அவர் மூலமாக தான் எனக்கு வழி காமிச்சார். ஸோ அன்றைக்கி ஆரம்பித்தது தான் ஒரு கிட்டத்தட்ட 8 வருஷமாக இந்த பயணம் போயின்ட்டுருக்கு. ஸோ இப்போ யூடியூப்பில் நான் வெறும் கதை இந்த மாதிரி எல்லாம் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் லெசனில் நான் டீச்சிங்கில் இறங்கலை இது வரைக்கும். நிறைய பார்த்தேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் பப்ளிக்காக யாரும் டீச் பண்ணுறதில்ல. ஏன்னா இதெல்லாம் நிறைய பைசா பண்ணக்கூடிய விஷயங்கள். நான் தப்பாக சொல்லலை, அவங்கவுங்க கஷ்டப்பட்டு எதோ பண்ணுறாங்க. ஏன்னா நான் லட்சங்கள் செலவு பண்ணி கற்றுட்ட விஷயம் எல்லாம் சும்மாலாம் இல்லை.
என்ன கற்றுண்டேன், எப்படி புரிஞ்சுட்டேன், அதை வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷில் தானே இருக்கும். ஸோ அதை வந்து எளிமையான, தட் இஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி, நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் நான் டீச் பண்ணுவேன். கட்டாயமாக இதை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா படிக்கணும்னு ஆர்வம் உள்ள நிறைய ஆத்மாக்கள் இருப்பாங்க. ஸோ மெயினாக நான் பண்ண ஆரம்பித்தது, என்னோட குடும்பத்தில் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது, என் நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவங்களுக்காக தான் நான் தமிழில் பேச ஆரம்பித்தேன். இது தொடரும். இப்போ எனக்கு இந்த ஃப்ளோ வந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் ஒரு வாட்டி லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், நிறைய பேர் வந்து நீ இப்படி உச்சரிக்கிற, நீ தமிழ் இப்படி பேசுகிற, தமிழ் அப்படி பேசுகிற. அப்பா, என் டெடிக்கேஷனை பாருங்கள், என் சர்வீஸை பாருங்கள், என் மனசை பாருங்கள். உங்களுக்கு வேண்டியது வந்து கற்றுக்கணும்னு இருந்ததுன்னா, சும்மா ஒரு டீச்சர் ஸ்தானத்தில் இருந்து ஒருத்தர் சொல்லித்தரவங்களை வந்து நம்ம நிந்திக்கக்கூடாது. புகழவும் வேண்டாம், இகழவும் வேண்டாம். சொல்கிறது புரியறதா? எனக்கு ஒன்றுமே இல்லை, இதனால எனக்கு ஒரு வித என்ன சொல்கிறது, நத்திங் ஹேப்பன்ஸ் டு மீ. பட் உங்களுக்கு யோசனை பண்ணி பாருங்க, ஒருத்தர் தன்னுடைய டைம், தன்னுடைய எனர்ஜி, தன்னுடைய படிப்பு எல்லாத்தையும் நமக்கு இலவசமாக சொல்லித்தரேன்ட்டு வராங்க. அவங்கள வந்து நம்ம கிண்டல் பண்ணுறோமே, அதுக்கு நம்ம ஆன்மீகத்தில் சொல்லணுன்னா அது ரொம்ப மகாபாவம். கிண்டல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. இருந்து பேசி பாருங்க, செய்யுங்க. களத்தில் இறங்கிட்டு பேசணும், சும்மா வாய் இருக்குன்னு பேசக்கூடாது. சரியா? உங்கள் நலத்துக்காக சொல்கிறேன். உங்களுக்கு மேற்கொண்டு இதனால பாவம் வர வேண்டாங்கிறதுனால சொல்லித்தரேன். ஓகே, நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறதெல்லாம் வந்து எல்லாம் பிரெயின் ஸ்டார்மிங் செஷன். நான் ஆக்சுவலி ராமாயணம்னு ஆரம்பித்தேன். பட் இதெல்லாம் பார்த்தப்போ எனக்கு என்னவோ இதுதான் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மக்களுக்கு தேவைன்னு படுது. நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. ஓகே, ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்கப்பா, தம்ஸ் அப் கொடுங்க பிடிச்சதுன்னா. அப்புறம் அவசியம், ரொம்ப முக்கியமாக, எந்த ஆன்மீக இதில் இருந்தோன்னாலும் முக்கியமான விஷயம்னு ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? குரு தட்சிணை. ஒரு கர்ம பந்தம் வந்துடும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து கேட்கும்போது. ஸோ 2 விஷயம் பண்ணலாம் யூடியூப் மூலமாக நம்ம இருக்கிறதுனால. ஒன்று லைக் போடலாம், இல்லை 4 பேருக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த பேசுகிறவங்களுக்கு நம்ம குருதட்சிணை கொடுத்த மாதிரி ஆகிடும். அந்த விஷயம் அங்கேயே முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய டிப்ஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஓகே, ஸோ ஃப்ரம் கம்மிங் இயர் நம்ம வந்து நிறைய கற்றுக்கலாம். முடியும் போது, இந்த வருஷம் முடியும் போது ஒரு நல்ல விஷயத்தோடு முடிக்கணும்னு தான் இப்படி ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் யாருக்கும் இருந்ததில்லை. சதா காலமும் ரொம்ப வருஷம் பூரா எல்லாருக்கும் ஒரு சோகமும் சங்கடமும் நிறைந்த ஒரு வருஷமாக போச்சு. அட்லீஸ்ட் வரப்போகிற வருஷம் இறை அருளாலும் குரு அருளாலும் எல்லாருக்கும் நல்லதாக அமையணும்னு வாழ்த்தி, வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், என்றென்றும் குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். எனக்கு நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறதெல்லாம் பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ணாதீங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே, அண்ட் ஜஸ்ட் ஸ்டே டியூன்ட்.